வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, முருங்கைக்காய், கத்திரிக்காய். முதல்ல கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காய வைக்கணும். எண்ணெய் காய்ஞ்ச பிறகு கடுகு கொஞ்சம் தேவையான அளவு கடுகு போடணும். கடுகு பொரிஞ்ச பிறகு நான் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கேன் ஃப்ளேவருக்காக. உளுத்தம்பருப்பு போட்டதுக்கப்புறம் வெங்காயம், முருங்கைக்காய், எப்பவுமே முதல்ல முருங்கைக்காயை போட்டுக்கணும். ஏன்னா முருங்கைக்காய் வேக லேட் ஆகும். அதனால் முருங்கைக்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 minutes கழித்து நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா கத்திரிக்காய் குழஞ்சிடும். வெங்காயத்தோடவே முருங்கைக்காய் போட்டால் வெங்காயமும் செஞ்சு வரும். ஆயில் நல்லா வதக்கிடுங்க. ஃபைவ் மினிட்ஸ் வதக்கணும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகும். உங்களுக்கு தெரியும், எனக்கு வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு தெரியுது. இன்னும் ஒரு 1 minute அந்த முருங்கைக்காய் நல்லா கொஞ்சம் வதங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணணும். இப்போ கத்திரிக்காய் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். கத்திரிக்காயும் நம்ம அந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா தான் தேவையான அளவு தண்ணி வைக்கணும். அதில் ஆயிலில் கொஞ்சம் ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி வச்சு ஃப்ரை பண்ணிக்கணும். இது சிம்பிள் ரெசிபி தான். ஆனால் இது கூட தெரியாமல் சில பேர் இருப்பாங்க இல்லையா, அதுக்காக நான் செஞ்சு சொல்கிறேன். நான் எப்படி செய்யணும் அந்த மாதிரி செய்கிறேன். டூ மினிட்ஸ் ஆகட்டும். இப்போ இதிலே பூண்டு நசுக்கி போடணும். ஆனால் எங்கள் வீட்டில் பூண்டு காலி அதெல்லாம் நான் அப்படியே செய்கிறேன். நீங்கள் பூண்டு போட்டுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும்.
மேக்ஸிமம் முடிஞ்சாலும் எண்ணெயிலே வதக்க பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபைனலாக கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி தெளித்து ஊற்றி உங்களுக்கு தேவையான தண்ணி ஊற்றி வேக வைங்க. இல்லைன்னா ரொம்ப குழஞ்சிரும் கத்திரிக்காய் பொறுத்த வரைக்கும் செய்கிறது வந்து செஞ்சால் நல்லாயிருக்கும். ஆனால் அது மேக்ஸிமம் குழஞ்சிரும். தண்ணி உங்களுக்கு முருங்கைக்காயோடு சேர்ந்து வேகும் போது வந்து லேட் ஆகுறதுனால குழஞ்சிடும். நல்லா பார்த்து பண்ணுங்க. குழஞ்சிடுச்சுன்னா நமக்கு வந்து பங்கு வைக்க முடியாது. எங்கள் ஸ்டேஜில் வந்து தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். தக்காளி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுவேன். ஃபோன் கிட்ட ஆகிடுச்சு, கிச்சன் கிட்ட வச்சுட்டு தப்பு பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் கத்திரிக்காய் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள், சும்மா தேவையான அளவு கொஞ்சமாக, ரொம்ப வேண்டாம், கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவைக்கேற்ற மாதிரி மிளகாய். நான் கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன், பசங்களும் சாப்பிடணும். அதுக்காக உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கரண்டியில் கலரும் போதே கத்திரிக்காய் வெந்ததுனால வடையுது பாருங்கள். இப்போ மிளகாத்தூள் போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் அது வதங்கட்டும். அடி மட்டும் பிடிக்காத அளவு கொஞ்சம் கலரிக்கோங்க. ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க கேஸ், மிளகாத்தூள் போட்ட பிறகு, இல்லைன்னா அடி பிடிக்கும். இது வந்து சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சாம்பார் ரசத்து கூடலாம் நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தயிர் சாதம், கீரை எது கூட சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் இதில் பூண்டு போட்டுக்கோங்க. நான் மிஸ் பண்ணிட்டேன், பூண்டு இல்லைன்றனால
அப்படியே விட்டுட்டு செய்யுங்க. பூண்டு போட்டிங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஒரு 2 மினிட்ஸ் விட்டிங்கன்னா ரெடி ஆகிடுச்சு நமக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரி. எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். கருவேப்பிலையும் போட்டு தாளிக்கணும். கருவேப்பிலையும் இல்லை எங்கள் வீட்டில், கடைக்கு போகலை நான். இதுதான் சிம்பிளான கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை விட பெஸ்ட்டாக உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் கமெண்ட்டில் ஆட் பண்ணுங்கள். தேங்க்யூ.